அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சில பற்றி சொல்கிறேன், தெரிஞ்சுக்கங்க டிப்ஸு. கீழ்வாதம் குணமாக ஆடாதோட இலைச்சாறு ஒரு ஸ்பூனு, தேன் ஒரு ஸ்பூன் கலந்து குடிச்சுன்னு வந்தீங்கன்னா கீழ்வாதம் குணமாகும். அதே போல் கண்டங்கத்திரி வேர் ஒரு ஸ்பொடி, ஜீரகம் ஒரு ஸ்பூனு ஜீரகப்பொடி, அதேமாதிரி தனியா பொடி ஒரு ஸ்பூனு, சுக்குப்பொடி ஒரு ஸ்பூன். இது 4யும் 2 டம்ளர் தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சுன்னு வந்தீங்கன்னா கீழ்வாதம் குணமாகும். அதே போல் இஞ்சி, நெஞ்சு முள், அது மேலே சுக்கு, இது 3யும் நல்லா சம அளவு எடுத்து கொதிக்க வச்சு கசாயம் மாரி குடிச்சுன்னு வந்தீங்கன்னா கீழ்வாதம் குணமாகும். அதே போல் மூக்கிரட்டை கீரை மற்றும் காய் பழம் எதுவாக இருந்தாலும் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா கீழ்வாதம் குணமாகும். அதே போல் குடல் இறக்கம் சரியாகிறதுக்கு கண்டங்கத்திரி இலைச்சாறுடன் மிளகு பொடி சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா குடல் இறக்கம் ஆண்களுக்கு சரியாகும். பெண்களுக்கு காலில் கொலுசு போட்டிருந்தாங்கன்னா குடல் இறக்கம் சரியாகும். பெண்கள் அதுமாரி இடுப்பில் அண்ணாக்கயிறு கட்டியிருந்தாலும் குடல் இறக்கம் சரியாகும். ஆண்கள் அதுமாரி அண்ணாக்கயிறு கட்டியிருந்தால் குடல் இறக்கம் சரியாகும். அதே போல் குடலில் பூச்சி இருக்கும், பூச்சி நிறையா வருது, இதுவாகுது, ஒன்றும் ஒல்லியாக இருக்காங்க, குண்டாவில் பூச்சி சாப்பிட்டுட்டுன்னுவாங்க. அதுக்கெல்லாம் வெள்ளை பூசணிக்காய் இருக்குல்ல, அதனுடைய விதை 2 ஸ்பூன் எடுத்துங்க, அரைச்சி பவுடர் ஆக்கி தேனில் கலந்து சாப்பிட்டோம்னா எப்பேற்பட்ட பூச்சி கூட பூச்சி சேர்த்துரும். அதே போல் பப்பளி விதையை சுடான பாலில் ஒரு டம்ளர் பாலில் அடித்து கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு குடற்பூச்சிகள் சரியாகிவிடும். அதே போல் நம்ம திருநீற்று பச்சை இலை வேரை கஷாயம் போட்டு குடிச்சு வந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த பூச்சி நன்றாக வெளியேறிவிடும். அதே போல் மூங்கில் குருத்து கொஞ்சம் எடுத்துங்க, ஜீரகப்பொடி 2யும் கலந்து சாப்பிட்டு வந்தாலும் பூச்சிகள் உள்ள இருக்கிற குடற்பூச்சிகள்லாம் சேர்த்து வெளியேறிவிடும். அதே போல் குப்பைமேனி இலையை அரைத்து அதனுடைய சாறு கொஞ்சம் ஒரு பலாடை உள்ளுக்கு சாப்பிட்டு வந்தோம்னா குடற்பூச்சிகள் சரியாகிடும். அதே போல் சுண்டைக்காய் அடிக்கடி உணவில் சேர்த்து வந்தாலும் குடற்பூச்சிகள் சரியாகிவிடும். அதே போல் பாகற்காய் உணவில் அடிக்கடி சேர்த்துனாலும் குடற்பூச்சிகள் உள்ள சத்து நல்லா வெளியேறி உடம்பு நல்லா ஏற ஆரம்பிச்சிடும். அதே போல் புளிச்சக்கீரை சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஹீமோகுளோபின் அதிகமாகும், உடம்பு ரத்த அழுத்தம் குறையும், சர்க்கரை கண்ட்ரோலுக்கு வரும். அதே போல் பாலக்கீரை சாப்பிட்டோம்னா சர்க்கரை அளவு கண்ட்ரோலுக்கு வரும், ஹெச்பி ஹீமோகுளோபின் அதிகமாகும். அதே போல் பெண்கள் ஆண்கள் 2 பேருக்கு ஆண்மை குறையுது, உடலில் ஒரு இது இல்லை, சக்தி இல்லை, ரொம்ப வீக்காக இருக்காங்க, ஒன்றும் முடியலைன்றவங்களுக்கு நம்ம சில டிப்ஸ்கள் சொல்கிறேன். நொச்சி இலை சாறாக எடுத்து உறுப்பின் மேல் தடவி வந்தாலும் நல்ல வீரியம் வரும், ஆண்மை வரும், உடலுறவுக்கு நல்லதாக இருக்கும். அதேமாரி மல்லிகைப்பூ சாறு எடுத்து தடவி வந்தாலும் சரியாயிடும். அதேமாதிரி முள்ளங்கியுடைய விதை எடுத்து பவுடர் ஆக்கி அந்த பவுடரை தேங்காய் எண்ணெய் ஒரு 100 ml கொதிக்க வச்சு வடிகட்டி அது உறுப்பின் மேல் தடவி வந்தாலும் நல்ல ஆண்மை வரும். அதே போல் வெங்காயம் 1 எடுத்துக்கங்க, லவங்கப்பூ ஒரு 10 எடுத்துக்கங்க, அதோட பாதாம் பருப்பு ஒரு 10 எடுத்து எல்லாத்தையும் போட்டு பவுடர் ஆக்கி